எசேக்கியேல் 16:53. நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும், சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது, அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சோதோமுடைய சிறையிருப்ப, நான் சமாரியான்னு சொல்றது பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசம், அதுவும் தேவனுடைய ஜனம்தான், அதனால அதை தனியா எடுக்க வேண்டியதில்லை. சோதோமுடைய சிறையிருப்பை திருப்பும் போது உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ பெரிய கேள்வி எழும்புது. சோதோம ஆண்டவர் அக்கினியை இறக்கி எரிச்சிட்டாரு, அழிச்சிட்டார். அது எப்படி திரும்ப, அதனுடைய சிறையிருப்பு எப்படி திரும்பும்? அப்போ சோதோம் மறுபடி கட்டப்படுமா? திரும்பவும் சோதோம் ஜனங்கள் திரும்பவும் எழும்புவார்களா? அவர்களுடைய சன்னதி, சோதோமில் வசித்த ஜனங்கள் மறுபடியும் அவர்கள் எழுச்சி பெறுவார்களா? உயர்வு அடைவார்களா? பாபிலோன் மறுபடி கட்டப்படும் சொன்ன மாதிரி மறுபடியும் சோதோம் கட்டப்படுமா? கேள்விகள் எழும்புகிறது. ஆனா யூதாவினுடைய நிருபம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமை பற்றி சொல்லும்போது அது ஞான அர்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும். ஒரு நியாய தீர்ப்புக்கு, அழிவுக்கு உட்படுகிற ஒரு பட்டணத்தை, பாவத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்தை சோதோமுக்கு ஒப்பிட்டு தான் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், யூதா நிருபம் வரைக்கும் இயேசுவும் சொன்னார். கப்பர்நகும் பட்டணத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார், சோதோம் மக்கள் நியாய தீர்ப்பில் எழும்பி உங்களை குற்றம் சாட்டுவார்கள். ஏன்னா கப்பர்நகூமில் செய்யப்பட்ட அற்புதங்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் சோதோம் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அது நித்திய நியாய தீர்ப்பை பற்றி தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர, திரும்ப சோதோம் கட்டப்படும், திரும்ப சோதோம் எழுந்திருக்கும் என்று சொல்லவே இல்லை. இப்போ என்ன அர்த்தத்தில் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு? 2 கருத்துக்களை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, சோதோம் என்பது அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் குறிக்கிறது. ஏன்னா அந்த சோதோமில் குடியிருந்தவன் தான் லோத்து. அந்த லோத்தினுடைய சந்ததி தான் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும். அவர்களுடைய சிறையிருப்பு மாறும் என்பதைத்தான் அது குறிக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சாரார் கருத்து சொல்கிறார்கள். அவங்க அது என்ன சொல்றாங்கன்னா, 2 நிலைகளில் அவங்க சிறையிருப்பு மாறும்னு சொல்றாங்க. மோவாபியர், அம்மோன் புத்திரர், புறஜாதியார். ஒன்று, சபையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படுவதன் மூலம். ரோமர் 11:25 சொல்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சோதோம் சிறையிருப்பு திரும்புவது போல திரும்பும்போது உன் சிறையிருப்பும் திரும்பும். சோதோமை முதல்ல வச்சு இஸ்ரவேலை 2வது வச்சு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 11:25. மேலும் சகோதரர், நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். புறஜாதியார் ஒரு குறிப்பிட்ட அளவு ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு உண்டானது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறான். புறஜாதியார்னு சொல்லும்போது அதில் மோவாபியரும் வந்துடுறாங்க. ஏன்னா மோவாபியரும் அம்மோன் புத்திரர் தான் அருவருப்பானவர்கள். 10 தலைமுறைக்கு சபைக்குள்ள பிரகாரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டார். மற்ற எல்லாரும் பிரகாரம் வரைக்கும் வரலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். பெலிஸ்தர்கள் கூட, எகிப்தியர் கூட பிரகாரம் வரைக்கும் வரலாம். ஆனால் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் 10 தலைமுறைக்கு பிரகாரத்துக்குள்ள, அந்த தேவ ஆலயத்தினுடைய காம்பவுண்டு செவரு கிட்ட கூட வரக்கூடாது. அப்படி ஆண்டவர் அவர்களை விலக்கி வைத்திருந்தார். இப்போ அவர்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதைத்தான் அந்த தீர்க்க தரிசனம் குறிக்கிறதுன்னு வேத வல்லுநர்கள் ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, இருக்கலாம், ஆனா இன்னொரு நிலையும் இருக்கு. 1000 வருஷ அரசாட்சி காலத்துல மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்கள் ஐக்கியமாக இருப்பார்கள். ஏசாயா 11:14. அவர்கள் இருவரும்னா யூதாவும் இஸ்ரவேலும், பிளவுபட்ட 2 நாடுகள், யூதாவும் இஸ்ரவேலும் ஏகமாய் கூடி
மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கீழ்ப்படிவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை 1000 வருஷ அரசாட்சியில கர்த்தர் மிஷனரிகளாக அயலகத்து நாடுகளுக்கு அனுப்புவார். இயேசு அனுப்புவார். அப்பொழுது அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் ஏதோமியரும் சுற்றிலும் இருக்கிறவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். என்னுடைய அர்த்தம் அதுதான். ஏன்னா அழிக்கப்படுகிற சத்துருக்கள் அது ஏற்கனவே முன்னால சொல்லப்பட்டிருக்கு. சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சங்கரிக்கப்பட மாட்டாங்க. அவர்கள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள், கீழ்ப்படிவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், தேவ ஜனங்களோடு ஐக்கியமாக இருப்பார்கள். அந்த பொருளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் அது குறிக்கிறது அப்படின்னு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா என்னுடைய கருத்து, நான் வேத வல்லுநன் கிடையாது, சாதாரண ஒரு மாணவன். என்னுடைய கருத்து என்னன்னா, சோதோம் குமாரான்றது 5 பட்டணங்கள், யோர்தானுடைய பள்ளத்தாக்கில் இருக்கிற 5 பட்டணங்கள். அதுல ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கல. ஏன்னா லோத்து சொன்னா, லோத்துவ மலைக்கு மேல போய் தப்பும்படி தான் தேவதூதர்கள் சொல்கிறார்கள். ஆனா லோத்து சொல்றான், இல்ல இல்ல ஆண்டவனே, என்னால் மலைக்கு ஓட முடியாது. இந்த ஊரை மட்டும், இந்த ஊருக்குள்ளே போய் நான் பொழைச்சிக்கிறேன், இந்த ஊருக்குள்ளே போய் நான் காப்பாற்றப்படுகிறேன். ஆகவே இந்த ஊரை மட்டும் அழிக்காமல் விட்டு விடும்படி லோத்து கேட்டுக்கொள்கிறான். அதனால் அந்த சோவார் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரை மட்டும் லோத்து நிமித்தம் அழிக்கவில்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தில் அதை நாம் பார்க்கிறோம். 19 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 20 வசனம், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா இது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாக அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்று செய்யக்கூடாது என்றார். ஆகையார் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. 5 பட்டணங்களில் ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கலை. ஒரு விதத்தில் பார்த்தா ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டுட்டார், 4 பட்டணத்தை அழிச்சிட்டாரு. இந்த சோவார்ன்ற பட்டணத்தை, அது ஒரு பட்டணம் தான், ஊருன்னு போட்டிருக்கு, ஆனால் உண்மையில் அது ஒரு பட்டணம், ஒரு சின்ன பட்டணம். லோத்துக்காக அந்த பட்டணத்தை அழிக்கலை. அந்த பட்டணம் இன்னும் இருக்கு, அந்த பட்டணத்து ஜனங்கள் இன்னும் இருக்காங்க. அவர்கள் எழுச்சி பெறுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், எழுச்சி பெறுவார்கள் என்பதைத்தான் இந்த தீர்க்க தரிசனம் குறிக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதற்கு மேலே சரித்திர விஷயங்களை சொல்ல நமக்கு கால அவகாசம் இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னொரு முறை அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நாம் போகலாம். ஆகவே ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறவர். சோவாருடைய சிறையிருப்பையே திருப்பி இருப்பார் என்றால் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவது நிச்சயம் அல்லவா? ஆமென்.